Hello everyone, welcome to Nar Magic. இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். அது வந்து Padhir Peni. ஸ்வீட் ஷாப்பில் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் வந்து பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாவாக வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. நல்ல கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா நம்ம அமுத்தி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்வீட் செய்யும்போது. இதை வந்து ரெஸ்ட் பண்ணணும். ஒரு 1/2 hour பக்கமாவது ரெஸ்ட் பண்ணுங்கள், அப்படியே இருக்கட்டும். பாதாம் வந்து தோல் உரித்து ஒரு 6 நம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாமை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அரைப்படாது, இந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் இதுவே போதும். இது 3ஐயும் ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு கீ ஆட் பண்ண போகிறோம். 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது எப்படின்னா, அந்த சப்பாத்தி மாவு மாதிரி இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்பாத்திக்கு நடுவுலையும் இதை தான் வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து ஒரு 3 இதாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் வந்து போட்டு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்பாத்தியையும் இது மேலே வச்சுட்ருக்கணும். இதில் வந்து நீங்கள் கேஷ்யூ நட் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பாதாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த நட் பிடிக்குமோ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது வந்து நல்லாயிருக்கும். இப்போது எகெயின் அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். இப்படி நம்ம பண்ணும்போது தான் அந்த லேயர் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 அந்தளவுக்கு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு லேயர் வராது. ஒரு 3 or 4 சப்பாத்திஸ் வந்து இந்த மாதிரி அதில் போட்டு நீங்கள் பண்ணும்போது நமக்கு அந்த லேயர் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ இருக்க பேஸ்ட் எல்லாமே ஃபைனலாக வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நிறையா சுற்று வர மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. கடைசி வரும்போது அதை பிரிஞ்சிடாத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிடுங்க. அதை இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இந்த ரோலு. இப்போ ஸ்மால் பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதோட லேயர்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த லேயர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அழகாக வந்து வரும். ஸோ அது ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அந்த ரோலர் வச்சு கூட நீங்கள் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நல்ல சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வேகிற அளவுக்கு நம்ம வந்து திருப்பி விட்டு பண்ணணும். இந்த கலர் ஒரு கோல்டன் கலர் வந்தால் நமக்கு வந்து போதும். இது எல்லாத்தையுமே இதே மாதிரி ஹாட் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு சுகர் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து இந்த சுகர் வந்து உருகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது ரொம்ப அதிகமான தண்ணி தேவையில்லை, அது வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கம்பி பதம் வர மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சோம்னா அது வந்து கருப்பு ஆகிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இந்த சுகர் சிரப்ஸை வந்து நம்ம ஊற்றணும். 1 ஸ்ட்ரிங் நீங்கள் பண்ணும்போது இது நல்லா அதோட ஒட்டும். அதுக்காக தான் அந்த 1 ஸ்ட்ரிங் அளவுக்கு நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.